நம்ம பார்க்க போறது விடை. வினா 6 வகைப்படும் பார்த்தோம். விடை 8 வகைப்படும் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துறாங்க. இப்ப விடை அந்த 8 வகை என்ன அப்படின்றோம். இப்ப சுட்டு விடை 1, 2 மறை விடை, 3 நேர் விடை, 4 ஏவல் விடை, 5 வினாயெதிர் வினாதல் விடை, 6 உற்றது உரைத்தல் விடை, 7 உருவது ஊரல் விடை, 8 இனமொழி விடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வினா 6 விடை 8 அப்படின்னா நம்ம கூட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருந்திருப்போம். பலவிதமான பதில் எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி தான் விடை சற்று 2 கூட போய் நமக்கு 8 வகையான விடைய கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இந்த சுட்டி விடை, மறை விடை, நேர் விடை இதுகளுக்கெல்லாம் என்ன ஒரு எடுத்துக்காட்டு வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சுட்டி விடை ஒரே ஒரு இதுதாங்க, ஒரு தலைப்பு தான். என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா, கடைக்கு சென்று வருவாயா அப்படின்றதா ஒரு எடுத்துக்காட்டுல ஒண்ணு, ஒரு சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு சென்று வருவாயா என்ற வினா இல்லையா? கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியது வினா. இதற்கு பதில மட்டும் பாருங்களேன். கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு, கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு எங்கே செல்ல இது என பதிலளிப்பது. கடை எங்கே இருக்கிறது இது என சுட்டி சொல்லுவது சுட்டு விடை. புரியுதுங்களா? கடைக்கு சென்று வருவாயா என்ற வினா, விடை என்ன கேட்கிறான்? மறுபடிக்கு வினா எங்கே இருக்கு கடை இது என சுட்டி காண்பிப்பது சுட்டு விடை. கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு செல்ல மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு செல்ல மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு செல்வேன் என்று பதிலளிப்பது நேர்விடை. நேருக்கு நேராவே கொண்டாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது நமக்கு நேர்விடை. கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு நீ செல் என்று கூறுவது ஏவல் விடை. நானும் வினா கேட்கிறேன், நீயும் வினாவே என்கிட்ட சொல்ற பத்தியா? கடைக்கு சென்று வருவாயா நீ செல் என்று கூறுவது ஏவல் விடை. கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு நானா செல்ல, நான் போக மாட்டேன்ப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா? நானா அப்படின்னு இல்லையா? அந்த வினா வினா எதிர் வினாதல் விடை. நானா செல்ல என்ற வினாவிற்கு வினா எதிர் வினாதல் விடை என்று பெயர். 6 உற்றது உரைத்தல் விடை. கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு கடைக்கு சென்றால் கால் வலிக்குதே என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை என்றால் என்ன? கடைக்கு சென்று வருவாயா என்ற வினாவிற்கு போனா கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. இனமொழி விடை. கடைக்கு சென்று வருவாயா? இல்லை இல்லை, நான் கடைக்கு செல்ல மாட்டேன், கோவிலுக்கு செல்வேன், மலைக்கு செல்வேன் என்று வினாவிற்கு எதிர்ப்பதமாக விடையளித்தால் அது இனமொழி விடை. வினா என்னன்னு பார்த்தோம், விடைனா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.